Hi friends, welcome back to Mama Birma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா லஞ்ச் பாக்ஸ் செய்யறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அது பாக்குறதுக்கு நீங்க ரெடியா? அவங்க ரெடியா தான் இருப்பாங்க எப்பவுமே, சரியா? நான் செய்யறதுக்கு தான் ரெடியா இருக்கணும். நான் என்னைக்காவது நாளைக்கு தான் அத்தி பூத்த மாதிரி செஞ்சுன்னு இருக்கேன், சரியா? உனக்கு தெரிஞ்சா போதும். எல்லாம் விசில் அடிங்கோ, கை தட்டுங்கோ. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா எல்லாம் கதம்ப சாம்பார், கதம்பு இதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மீன் குழம்பு எல்லாமே கேள்விப்பட்டீங்க. இன்னைக்கு கதம்ப கார குழம்பு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுனது கதம்பன்னா அதாவது எல்லாம் மிக்ஸ்டா பண்ணி போட்டு வச்சிருப்பாங்க, அதுதான் கதம்பு. சரியா? கதம்ப கார குழம்பு யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, நான் தான் வைக்க போறேன். கார குழம்பு கிடையாது, என்ன சொல்றது, நீ சொல்லுவே உன் பாஷையில கார குழம்புக்கு என்னமோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குருமா குழம்பா? குருமா குழம்பு, நவரத்ன குருமா குழம்பு. நவரத்ன குருமா குழம்பு அதுதான். கதம்பம் எல்லாம் கிடையாது. கதம்பம் அது சாம்பார் வைப்பாங்கப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னவோ அது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பண்றோம்னு. நவரத்ன குருமா. நவரத்னா என்ன தெரியுமா? பலப்பற்ற. பலப்பற்றதான் இன்னைக்கு நானும் போட போறேன். என்னப்பா பலாப்பற்றன்ற அசிங்கமா? பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ற நீனு. பலது போடுவேன். பழசு காய்கறி புதுசு காய்கறி எல்லாத்தையும் போட போறேன். என்ன காய்கறி விதவிதமா போடுறது அவள்தான். அது என்ன பழைசு புதுசு? நீ வாங்கி வச்சிருக்கிறது எல்லாமே பழைசு தான். நேத்துதான் புதுசா நேத்தி வச்ச முந்தா நேத்தி வச்ச உங்களுக்கு இந்த புர்கோலி தெரிஞ்சிருக்கும். இந்த புர்கோலி காஞ்சுன்னு கிடந்தது. சரி இன்னும் 2 நாள் விட்டா வீஸ்டா போயிடும், அதனால அதையும் எடுக்கல. இல்ல புர்கோலி தனியா இதுவா செஞ்சுட்டு பொரியல் மாதிரி செஞ்சுட்டு அதெல்லாம் நீ சாப்பிட மாட்டப்பா, வேணாம். அப்புறம் இங்க காட்டு முருங்கக்காய், கத்திரிக்காய். மெயின் டிஷ் நவரத்ன குழம்புக்கு மெயினே இந்த சுண்டல் தான். ஆமா. பீட்ரூட் பொரியல். அப்புறம் அவரைக்காய் எங்க வச்சிருந்தோம். அவரைக்காய் காணும் இங்கப்பா. எங்க இருக்கு என்னோட வெண்டைக்காய்? சரி, என்னோட வெண்டைக்காய். ஐயோ என்னப்பா வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிடலான்னு முடிவு எடுத்துட்டியா? இல்ல இருக்கு, இன்னும் 2-3 காய்கறிகள்லாம் உள்ள வச்சிருக்கேன். அப்போ அநேகமா ஒரு 8:30 மணிக்கு மேலதான் முடிப்பேன் நீனு. இல்ல சீக்கிரம் முடிச்சிருவேன். இது தனி பொரியலா பண்ணுப்பா, இது வேலைக்கு ஆகாதுப்பா. நீ இதையும் தூக்கி போட்டு சுண்டலையும் போட்டு வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டீங்கன்னா அது நவரத்ன களி ஆயிடும். அது டேஸ்டா இருக்கும்பா. நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம், கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆமா, நீ சொன்னா கேட்க மாட்டியா? வேஸ்டா போயிடும். நான் சொல்றது கேளு. இவ்வளவு குழம்பும் போட்டு நவரத்ன குழம்பு அப்ப நீ ஜாஸ்தி வைக்கணும். நைட் வரைக்கும் வச்சு அடிப்பேன். சாப்பிடுங்க. இதை கேட்கும் போதே எனக்கு உள்ள ஒரு மாதிரி வயிற்ற பரட்டுது. காஃபி போடு போ, அதையாவது காலங்காத்தால் உருப்படியா செய்வா. நான் நேத்தெல்லாம் மெயின் என்ன பண்ணேன்னு காட்டு மக்களுக்கு, அப்பதான் தெரியும். நேத்தா என்ன பண்ண? நீ தூங்கி இருந்த. ஓ மாவாட்டி வச்சிட்ட. கரெக்ட், மறந்துட்டேன். நான் வீட்டுல இல்ல, அதனால எனக்கு தெரியல. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் எதுக்கு வேஸ்ட் பண்ற மாவு அப்படின்னு. 2வது வாட்டி ட்ரை பண்றேன் அப்படின்னு ட்ரை பண்ணுது. முதல் வாட்டி நான் ஆட்டி நல்லா தான் வச்சேன். ஏன்னா எங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதையும் அது வேஸ்டா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எதுக்குமே யாருமே எதுவுமே நகரல. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே, மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஆட்டி. இப்போ பாருங்க, காலையில இட்லி ஊற்ற போறேன், இல்லை தோசை ஊற்ற போறேன். நீ முதல்ல பிள்ளை காலேஜுக்கு கிளம்பணும், அதனால கிட்டுக்கிட்டு சாப்பாடை செய். இட்லி தோசை வேணாம், சாப்பாடை கொடு, சாப்பாடை சாப்பிட்டு போகணும். வச்சுட்டேன். சாப்பாடையும் ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன், குழம்பையும் ஒரு பக்கம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படியும் காலையில ஜூஸ் தான் குடிக்கும், அதனால பிரச்சனை இல்லை. நான் சாப்பாடு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் உன்னோட நவரத்ன குருமா குழம்பு. வெள்ளை கலர்ல தான் வைக்கணும், கருப்பு கலர்ல வரக்கூடாது. காரக்குழம்பு மாதிரி கருப்பு கலர்ல தான் வரும். ஐயோ, குருமா குழம்புனா வெள்ளை கலர்ல வரணும்பா. வெள்ளை கலர் வந்தா அதை ஊத்தி சாப்பிட முடியாது, லூசு. மஞ்சள் கலர் குருமா குழம்பு என்ன கலர்ல இருக்கும்? மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். அந்த கலர்ல தான் வரணும். கருப்பு கலர்ல வந்தா அது நல்லா இருக்காது. என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் ரெடி பண்ணி. எதுக்கு இப்போ இவ்வளவு தேங்காய் வரியிற? எல்லாத்துக்குமே வேணுமே எனக்கு. என்னப்பா நீனு? எல்லாத்துக்கும் வேணுமே எனக்கு தேங்காய். ஓ எல்லாத்துக்கும் வேணுமா? சரி, இது ஒரே குழம்புக்கு இவ்வளவு தேங்காய் அரியிறியோ நான் பயந்துட்டேன். திஸ் இஸ் ஹெல்தி, சரியா? திஸ் இஸ் ஃபார் மூளை. எப்படி இருக்குது என் காஃபி? மூளை
மாதிரியே இருக்கு. எப்படி மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறப்பா நீ காபி கூட. அவசரமா குடிக்க வேண்டியதா இருக்குது. காஃபி ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும். ஆமா, அப்படியா நீ கொடுத்த இப்ப என்ன சூப்பரா இருந்தது. இப்ப தள்ளி விட்டுறாத. உனக்கு என்னதான் பெருசு பெருசா பண்ணாலும் நீ இப்படிதான் பண்ணி வைக்கிற. இப்ப என்னன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உனக்கு ஞாபகம் இல்லையா? குழம்புக்கு ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கணும். மணி 7:30 ஆயிடுச்சு. 8 o'clock நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும். அதுக்கே ஃபாஸ்டா எனக்கு அடுப்பு எரியணும். நான் ஃபாஸ்டா போங்க ரெடி. என் அடுப்பு ரெடியா? உன் அடுப்பு உன்ன மாதிரி சோம்பேறி ஸ்லோவாக தான் எரியும். நீ அதுக்கு பெரிய ஃப்ளேம் வச்சு இதுதான் வாங்கணும். நம்ம பிரியாணி செய்வோமே அந்த இதுதான் வாங்கணும். அதே மாதிரி இது மாதிரி இது இது இன்னும் கொஞ்சம் நல்லா நறுக்கு நறுக்குன்னு இது நல்லா பண்ணிட்டேன். காயெல்லாம் வேகணும், அதனால காய் வேகணும். சுண்டல் வந்துட்டு மெயின் வந்து நம்ம குழம்பு தான் ரெடி ஆகணும். நவரத்ன குருமா குழம்பு. குருமா குழம்பு எல்லோ கலர்ல வை. நவரத்னம்னு எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? நவராத்திரி படம் வந்தது தெரியுமா? சிவாஜிது 9 சிவாஜி நடிப்பாங்க. சரி, நீ என் குழம்பு கொண்டு என் மூஞ்சைய தயவு செய்து காட்டாத. என் குழம்பு கொஞ்சம் காட்டு. எல்லாரும் திருப்பி ஒழுங்கா காட்ட மாட்டேன்றீங்கன்னு கேக்குறாங்க. உன் கடாயை பாக்குறதுக்கு எனக்கே கடுப்பா இருக்கு. அவங்க எப்படிதான் பாக்குறாங்கன்னு தெரியலப்பா. போப்பா. இதுதான்ப்பா நல்லா ருசியா வர கடாய்ப்பா இது. அதனாலதான்ப்பா. ஓகே, இதுல வந்துட்டு இப்ப தேங்காவை ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? தேங்காவை ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் என்னது தனியாத்தூள், எல்லா தூளையும் போட்டுக்கணும். தனியாத்தூள் இதுதான் என்னோட மெயின். அள்ளி கொட்டுற நைட்டு வரைக்கும் இது இல்லப்பா. மெயின் என்னோட மசாலாக்கு உண்டான மசாலா இதுதான்ப்பா. என்ன சொல்றது, என்னோட மெயின் இன்கிரீடியன்ஸே இதுதான். இது வரமிளகாத்தூள், அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், அப்புறம் தேவைப்படுறவங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம், போடாதவங்க போட்டுக்கலாம். இதுவே இன்னஃப் தான். இருந்தாலும் நான் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறேன். அவ்வளோ. ஐயோ இப்போ மேலேயே ஒழிச்சு இல்லை. நீ அப்படியே தயவு செய்து கை கழுவிடு. தூக்கி மூக்கில் வச்சுட்டு தும்மின்னு தெரியாத. அவ்வளோதான். எண்ணெயில வதக்கியாச்சு. இதை ஆற வைக்கணும். என்னப்பா எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்லப்பா. நான் என்ன பண்றேன், டப்புன்னு ஷூட் பண்ணிக்கணும் நீனு. சரியா? இப்படி அள்ளி போடுறது வாரி கொட்டுறது இல்லாமா? ஆமா. பார்த்தேன்னா அந்த பக்கம் பீட்ரூட் பொரியல். நீ எப்பயோ மசாலா போட்டு ரெடி பண்ண இன்னும் அரைக்காம உட்காந்துக்கிற. பீட்ரூட் ஆகுதா? அதனாலயா பீட்ரூட் ஆகுது. சரியா? இப்ப நான் குழம்புக்கு ரெடி பண்ண போறேன். சாப்பாடு வச்சுட்டேன். வெண்டைக்காய் மட்டும் இப்ப ரெடி பண்ணணும். கொஞ்சம் வலி விட்டேன்னா நான் வந்துட்டு இதை இது பண்ணிடுவேன். படைச்சட்டி கழுவி ஊற்றிப்பேன். இப்போ நீ ஃபாஸ்டா டம்மால் டிமில் சவுண்டு கேக்குதுப்பா கிச்சன்ல. அவ்வளோ ஃபாஸ்டா நீ வேலை செஞ்சுன்னுக்கிற அப்படின்னு நினச்சி நான் திரும்பி பார்க்குறேன். உன் உடம்பு மட்டும்தான் ஃபாஸ்டா இருக்குது. எடுத்து போடுறது ஊத்துறது எல்லாம் ஸ்லோவா பண்ற நீ. சம்மர் வந்துச்சுன்னு என் மூஞ்சில தெரியுது பாரு. ஆனா இன்னொருத்தவங்களும் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, சம்மர் வந்துருச்சு, நானே மத்தியானத்துல கிச்சனுக்கு போக மாட்டேன், காலையில என்ன செய்யறனோ அதுதான் மத்தியானத்துக்கும் சேர்த்து காலையிலேயே எழுந்துச்சு செஞ்சுடுவாங்களாமா. அதுக்கப்புறம் கிச்சன் பக்கமே போக மாட்டாங்களாமா. நைட்டு தான் நாம அதோட. அதுதான் இங்க பாரு எப்படி வேர்க்குது பாரு. உங்களுக்கு 7 நேரம் சுட சுட வீட்டுல உட்காந்து செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்கப்பா. வேற வேலை இல்ல. பா இப்படிலாம் நீ பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன். நீ எப்பப்பா சுட 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 3 வேலை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். இத்தனை வருஷத்துல நீ சொல்லு. ஏய் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எப்பா உன் கனவுலையா? ரஜினி படத்துல வந்து காலையில 4 மணிக்கு எழுந்துச்சு, மாமா மாமா இட்லி சுட சுட இட்லியும் ஆட்டுக்கால் இதுவும் வச்சிருக்கேன் மாமான்னு ராதிகா. ஆமா ஆமாப்பா. நீ அள்ளி போடு. நவரத்னாவ எத்தனை போட்டிருக்க இது வரைக்கும்? எல்லாத்தையும் போட்டேன். சுண்டலையும் போட்டியா? பாத்திரம் பாத்திரம் இவ்வளவு காய் என்னத்துக்கு ஆகும்? அது எல்லாத்தையும் இப்ப வேக வைக்கணும்.
ஆனால் நல்லா இருக்கும் அந்த நவரத்னா குழம்பு. கருப்பா இருக்குதா எல்லோவா இருக்குதான்றது தான் இப்போ விஷயம். அதை பார்த்தாலே கருப்பா இருக்குங்கிறத நான் சொல்லிட்டா, நம்ம சுண்டல் வேக வச்சு தண்ணி இதுக்குள்ள ஊத்துறதுனால அப்படி ஆகுது. நீ ஏன் தண்ணி அந்த தண்ணி தூக்கி ஊத்துன? அந்த தண்ணி எடுத்து கீழே ஊத்துவாங்க வெந்த தண்ணிய. அதுலதான் ஃபுல் எசன்ஸும் ஊத்தி கிடக்கும். சுண்டலோட புரோட்டீன், விட்டமின்ஸ், ABCD எல்லாமே அதுலதான் கிடக்கும். ஓஹோ, என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்க. முருங்கைக்காய், ப்ரொக்கோலி, கத்திரிக்காய், அப்புறம் சுண்டல், அவ்வளவுதான். உப்பு போட்டாச்சு. அது பேர் என்ன? வெண்டைக்காய், இது முருங்கைக்காய், இது எல்லாமே கிடக்குது. எல்லாமே இருக்கு குழம்புல. இங்க பீட்ரூட் ரெடி. ரைஸ் கீழே போயிடுச்சுங்க. ரைஸ் ரெடி ஆயிடுச்சா? பிளட் பியூரிஃபை ஆகுது. ஓகே ஓகே. மூளை வளர்றது தான் இன்னும் நான் ரெடி பண்ணாம உட்கார்ந்து இருக்கேன். அது உனக்கு இருந்ததுன்னா நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் நீ அதை ரெடி பண்ணிருப்ப. இல்லாத காரணத்தினால அதை கடைசியா ரெடி பண்ற நீனு. இல்ல அதுல எப்பவுமே அது சீக்கிரம் ஆயிடும், அதனால அது பிரச்சனை இல்லை. பீட்ரூட்ல தேங்காய் போட்டாச்சு. அப்போ பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் போடலாம்ப்பா. ஏன் உனக்கு அந்த கஞ்சத்தனம்? மதியான நேரம் கெட்டு போச்சுன்னா, ஏன்னா இன்னெல்லாம் நம்ப முடியாது. நம்ம காலையில செஞ்சு கொடுத்து விட்டாலுமே மதியானம் கெட்டு போயிடும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சம்மர்ன்றதுனால சட்டுன்னு கெட்டுடும். ஆனா அதிகமா கெடக்கூடிய தேங்காய் அப்புறம் வேற என்னப்பா இப்ப யூஸ் பண்ணலாம். இன்னும் 1 மாசம் போயிடுச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் ஜாஸ்தி நம்ம சேர்த்துக்க கூடாது. சேர்த்துக்கணும் அப்படின்னா நம்ப முடியாது. இப்போ நம்ம வீட்டில் சாப்பிடும் போது கண்டுபிடிச்சிடுவோம். பிள்ளைங்க அங்கே காலேஜில் சாப்பிடும் போது கண்டுபிடிக்காதீங்க. சில நேரத்தில் கேக்கப்பக்கான்னு சிச்சுக்கிட்டே தூக்கி பழிச்சு பட்டறையெல்லாம் தூக்கி வாயில போட்டுக்குவாங்க. அதனால நம்ம உஷாரா கொடுத்துடணும். நெக்ஸ்ட், அறிவை வளர்க்கும் மேக்ஸ் போட உதவும் வெண்டைக்காய். மல்டி டாஸ்கிங்கான வேலை செஞ்சிருக்கேன். நீ ஒரு நாள் மல்டி டாஸ்க் வேலை செஞ்சு வீடியோ போட்டுறப்பா எல்லாரும் கண்ணு வச்சிடுறாங்கப்பா. உன்னை 4 நாள் அப்படியே பார்த்துன்னு கிடக்குற அப்படின்ட்டு என்ன யாரும் நல்லா கண்ணு வச்சுட்டாங்க. இல்லப்பா, நான் வந்து யோசிச்சு பார்த்தேன்ப்பா. நேற்று வரும்போது நான் யோசிச்சு பார்த்தேன்ப்பா. இல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன். நீயா ஒரு சாக்கு போக்கு சொல்லுன்னு பார்த்துன்னுக்கிறியோன்னு தோணுது எனக்கு. 3 வேளையில ஒரு வேளை வெளில வாங்கி சாப்பிடுற. அப்ப அதுக்கு மீனிங் என்ன? சொல்ற கேக்குற உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தா அனுபவிக்கிறேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னப்பா வெளியில இருந்து வாங்கி வந்து கொடுத்தோன்னு மொக்குன்னு மொக்குற. ஏதோ நேத்து பத்தல அதனால நூடுல்ஸ் வாங்கிடுவாங்க. அது ஒரு தப்பு. நேத்து நீ என்ன சாப்பிட்ட சொல்லு சொல்லு சொல்லு. நீயே சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு. பருப்பு சாதம் சாப்பிட்டேன் மத்தியானம். அதை விட்டு நைட்டு நீ என்னென்னலாம் சாப்பிட்ட? இங்க திரும்பி பார்த்து சொல்லு. ஓட்டப்பல்ல அந்த பக்கம் காட்டாத, இந்த பக்கம் காட்டாத. சொல்ல முடியாது. இல்ல, சும்மா சொல்லு பரவாயில்ல. சூப் குடிச்சேன், போட்டி சாப்பிட்டேன், அப்புறம் வந்துட்டு என்ன சாப்பிட்டேன்? அவ்வளவுதான். நூடுல்ஸ் சாப்பிட்டேன், அப்புறம் அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்டேன், அப்புறம் கோபி 65 அது கொஞ்சம் தான் வச்சுக்கோங்க சாப்பிட்டேன். அவ்வளவுதான் சாப்பிட்டேன். எல்லாத்துலயும் இத்தினூண்டு தான் சாப்பிட்டேன். எதுப்பா ஒரு பிளேட் ஃபுல்லா இருந்து போட்டி வந்து உனக்கு இத்தினூண்டா? ஆமா, நேத்து எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அதே கரண்டி நீங்க யூஸ் பண்ணீங்க. நீங்க சிக்கனுக்கு போட்ட கரண்டியே வந்து இதுலயும் பொற்கோழிலையும் போட்டீங்க. அப்புறம் எப்படி நான்வெஜ் அப்படியெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 2 கரண்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதான் நான் பார்த்தேன், பயந்துட்டேன் நானு. நான் ஹோட்டல்லயே வந்து நான்வெஜ் ஹோட்டல்ல வாங்காம வெஜ் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறேன். 2 கரண்டி ஒரே மாதிரி இருக்கனால 2 கரண்டி நான் யூஸ் பண்ணும்போது ஒரே கரண்டி நீங்க தப்பா கணிச்சிட்டீங்க. என்ன நானே பயந்துட்டேன். நான் இப்ப என்னடா இது சிக்கன்ல போட்டதே தூக்கி ப்ரொக்கோலிலையும் போட்டியா அப்படின்ட்டு. நான் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல வாங்குறது கூட பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ல தான் போய் இப்பெல்லாம் வாங்குறேன். நான்வெஜ் ஹோட்டல் பக்கமே திரும்புறது இல்லை. என்ன நேற்று பக்கத்திலே நிக்க வச்சுட்டு 1 கப் சூப், ஆட்டுக்கால் சூப் குடிச்சது பேபிமா. 10 65 இருக்குதா அப்படின்னு கேட்டுச்சு. அவர் காலி அப்படின்ட்டாரு. அதனால என்ன பண்ணுச்சு, ஓகே வேற என்ன இருக்கு, போட்டியா, ஓகே போட்டி போடு அப்படின்னு 1 பிளேட் போட்டியை ஒட்டுக்கா சாப்பிட்டுச்சு. நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ எப்படி பண்ற எங்களை? ஆனா நீங்க நினைக்கிறீங்க அண்ணா பாவம், அண்ணா இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க. அண்ணா வீட்டுக்குள்ள என்னென்ன பண்றாரு நாங்க ஷூட் பண்றது இல்ல, சரியா? அதனால ஷூட் பண்ணா நீங்க வந்துட்டு நீங்க இன்னும் பண்ணுங்க அப்படிங்க. நான் ஏதாவது நேற்று நான் பாட்டு நின்று இருந்தேன். சூப்பர் குடிச்சது, போட்டி சாப்பிட்டது. ஓகே அடுத்தது வண்டியை உருட்டு, வண்டியை எடு அப்படின்னு நேரா போச்சு. இப்பதான் இவ்வளவு சாப்பிட்டியப்பா, நூடுல்ஸ் எதுக்குப்பா, ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா நான் நூடுல்ஸும் சாப்பிடுவேன் அப்படின்ச்சு. ஏன்னா பிள்ளைங்க அதிகமா நூடுல்ஸ் பெருசா விரும்பி சாப்பிடாதுங்க. எனக்கு சாப்பாடு வேஸ்டா போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். அதனால எல்லாமே நேற்று நைட்டு காலி, எதுவுமே மிச்சமாகல.
இன்னைக்கும் அதே மாதிரி தான் செய்யறேன், எதுவும் மிச்சம் ஆகாது. அவ்வளோதான். ஆனா இதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கினேன், நான் பேசாம வித்தவுட் நான்வெஜ் நான் சாப்பிட்டேன்னா எதை குத்தாலும் ஆடு மாடு மேய்கிற மாதிரி நீங்க இவங்க 2 பேரும் மேய்ச்சிடுவாங்க. ஆனா நீ இருக்கிற பத்தியா, நீ இருக்க பத்தியா பயங்கரமான ஆளு நீனு. நான் சொல்லும் போதெல்லாம் நீ எப்படி பண்ண தெரியுமா? அதனாலதான். அப்பா ஆமாப்பா, உன் அடுப்பு ஸ்லோவா எரியுதுப்பா. இந்த கலர் தான் நான் கேட்டேன். இந்த கலர்ல இருந்தா அப்படியே சாப்பிடுறதுக்கு நல்லா ஈஸியா உள்ள போகும், சலுக்குன்னு. அவ்வளவுதான். இது முடிஞ்சுதா? அடுத்தது வெண்டைக்காய் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, அவன் வேலை முடிஞ்சது. நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமா இல்லையா, இன்னைக்குதான் ஷாப்பிங், மௌலி பர்த்டே ஷாப்பிங். இன்னைக்கு காலையில அவரு ஏஞ்சிக்க முடியல ஒரு நாள். பேலன்ஸ் இருக்கு. ஐயோ என்னால என்னது கிஃப்ட் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் வேற எனக்கு அன்னைக்கு வாங்காம வச்சுட்டு வந்துட்டேன். அது வேற எனக்கு பேலன்ஸ் இருக்கு. அப்புறம் வேற எனக்கு ஈஸ்டருக்கு வேற ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ ஈஸ்டருக்கு ட்ரெஸ் உனக்கு எடுக்க வேணாம், பாப்பாக்கு எடுக்க வேணாம். யூ போத் ஹேவ் நியூ ட்ரெஸ்ஸஸ். எங்க இருக்கு? இருக்குது உங்ககிட்ட. பட்டு சாரி எடுத்து தரேன்னு சொன்னல. அது பட்டு சாரி விட்டுரு, பட்டு சாரியே நான் கேட்கல. அதான் சொல்லின்னு இருக்கேன், பட்டு விட்டுரு. அதுதான் சொல்லின்னு இருக்கேன். பாப்பாக்கு ஒரு பட்டு எடுத்தாச்சு, உனக்கு ஒரு பட்டு. அவள் தான். ஈஸ்டருக்கு நீங்க போட போறது வந்து உங்ககிட்ட இருக்கிற நியூ ட்ரெஸ்ஸஸ். இருக்குது, நான் தரேன். நான் எடுத்து தரேன். இல்லவே இல்ல, பாப்பா கிட்டே இருக்குது, நான் பாத்துட்டேன் பீரோல. அவ 2 வச்சிருக்கா. ஓகே, அதனால நோ பாராபட்சம். அதனால இன்னைக்கு வந்து நான் எடுக்கிறத வந்து நான் ஈஸ்டர் போட்டு தரேன். இன்னைக்குதான் பட்டு புடவை தானே எடுக்க போறது. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்ங்க. வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் ஒன்னு இருக்குது பாருங்க, அதுல தான் மூஞ்சி சொரிஞ்சுனுங்குது பாப்பா. என்ன பண்ணுது, மூஞ்சி சொரிஞ்சுனுங்குது. அதை பார்த்துதான். ஓகே, அது எப்படிப்பா அப்படி உன் வாய் இப்படி மாத்தி குடும்பமா யோசிக்கிறீங்க பாரு, குடும்பமா யூஸ் பண்றீங்க. அப்ப ஏய் பா உள்ள போ. நீ இங்க ஒண்ணும் மூஞ்ச பார்க்க வேணாம், உள்ள போய் பாரு. உள்ள 2 கண்ணாடி இருக்குது பாரு. உன் பீரோல ஒரு கண்ணாடி, அந்த பீரோல ஒரு கண்ணாடி இருக்குது. அதுல போய் மூஞ்ச பாரு. இதுல இருக்கிறது யாராவது ஏதாவது கைய வச்சுங்க எடுத்தீங்க, பொருள் எடுத்தீங்கன்னா கை வெட்டுவேன். நான் இன்னைக்கு ஒண்ணு பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல ஒரு பெரிய ரகலையா நடக்க போகுது. என் பீரோ திறந்து பேபிமா ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கடாச போறோம். அப்படியே தூக்கி கடாச போறோம். அப்ப தூக்கி போடும்போது தான் எத்தனை புது ட்ரெஸ் வந்து உழுதுன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட இல்ல, எல்லாம் டேகோட வந்து உழுவும், தமால். என்கிட்ட டேகோட இல்ல. நான் எல்லாத்தையும் போட்டேன். என் பர்த்டே வாங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். பாரு எப்படி வேர்த்து ஊத்துதுட்டு. சரி, சீக்கிரம் டைம் ஆகுது. வெண்டைக்காய் முடிஞ்சிச்சு. வெண்டைக்காய் இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கதம்ப குழம்பு, தட் மீன்ஸ் நவரத்ன குழம்பு, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேல கொதிக்க வச்சுன்னா கெட்டியாயி செர்வாவா மாறிடும். ஸோ டேக் இட் அவுட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில இப்ப டைம் எவ்வளோ நான் போய் பார்த்துருக்கேன். 8:20. ஆமா 8:20 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 7:30க்கு ஆரம்பிச்சேன். 8:20க்கு எல்லாம் கம்ப்ளீட், ஆல் கம்ப்ளீட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃபன் பாக்ஸ் கட்டுறதா. நீ உன் வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்ட. புள்ள காலேஜுக்கு போவானா, அது லேட் ஆகி போச்சே. 8:20 தானே ஆச்சு. நீங்க 8:30க்கு தானே கிளம்புவீங்க. இன்னும் 10 minutes இருக்கு உங்களுக்கு. ஓகே போ.